ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் சத்தமின்றி முத்தம் தா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு அடிபடலை. அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினியை ஒரு குழந்தை போல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஒரு உண்மையான ஹஸ்பண்டே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால தான் நம்ம ஹீரோயின்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை கொல்ல ஒரு குரூப் உள்ள வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த சத்தமின்றி முத்தம் தா. என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் மாதிரி நிறைய படம் மலையாளத்தில் இருக்குது. அதனால இந்த படம் எனக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போகுது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ரொம்ப நல்லா தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பஸ் ஸ்டாப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோ ரொம்பவே வரமாட்டார். நம்ம ஹீரோயினிக்கு ரெண்டாவது புருஷன் அப்படின்னு இன்னொரு ஆள் வருவாங்க. அவர் தான் கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். மற்றபடி செகண்ட் ஹாஃபில் சொல்லிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு கதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு சக்ஸஸான படமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்க கதையில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வில்லன் கேரக்டர் அந்தளவுக்கு அவருக்கு செட் ஆகலை. அதனாலே வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸ் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் எல்லாரும் தேட்டரில் எழுந்துச்சு கத்துற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான் இந்த சத்தமின்றி முத்தம் தா.